ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் இந்த பதிவுல நம்ம சுவாமிக்கு உடைக்கும் தேங்காயில குடுமி வச்சு தானே உடைக்கிறோம். அது அவசியமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நான் பண்ற ஒவ்வொரு பதிவுமே நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா நாம கோயிலுக்கு போறோம், வீட்டுல பூஜை பண்றோம், இது எல்லாமே ஆன்மீக ரீதியா நம்ம அடிப்படையா ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளால 100% எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியலனாலும் ஒரு 50% நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லையா? அதனாலதான் நான் இது மாதிரி உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்றேன். சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட செல்கையில் தேங்காய், பழம், பூ கொண்டு போவது வழக்கமா வச்சிருப்போம். அப்படி சுவாமிக்கு தேங்காய் உடைச்சு வழிபாடு செய்யும் போது தேங்காய குடுமியுடன் தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அல்லது அவற்றை அகற்றிவிட வேண்டுமா என்பது பற்றிய சந்தேகம் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கு. ஆனா நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நாம யோசிப்போம். இப்போ நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட இதை சொல்றேன். உடலின் அங்கமாக பண்டைய காலத்தில் அரசர்கள், வணிகர்கள் மற்றும் மறை ஓதுபவர்கள் இவங்க எல்லாரும் பரம்பரையாக குடுமி வச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ குடுமி என்பது உடலின் ஒரு அங்கமாகவே பார்க்கப்பட்டிருக்கு. அது போல தேங்காயின் ஒரு உறுப்பாக திகழ்வது அதன் குடுமி தான். அதை அகற்றிவிட்டால் தேங்காய் பின்னம், அதாவது ஊனம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்வாங்க. பொதுவாக இறைவனுக்கு படைக்கப்படும் பொருள் எதுவாக இருந்தாலும் அது பின்னமற்றதாக இருக்க வேண்டும். எனவேதான் தேங்காய் உடைக்கும் போது குடுமியுடன் உடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடைச்ச பிறகு பாத்தீங்கன்னா உடைப்பதற்கு முன் தேங்காயில் உயிரோட்டம் உண்டு. உடைத்ததன் காரணமாக அது பிரிந்த பிறகு குடுமியை அகற்ற வேண்டும். மேலும் உடைந்த பிறகு இறைவனுக்கு படைக்கும் பிரசாதமாக கருதப்படுவதால் அவை குடுமி அகற்றி சுத்தமாக படைக்கப்படணும். அதே போல கும்பாபிஷேகம், ஹோமங்கள் நடத்தும் போது கும்பம் வச்சு அதில் இறைவனை குடியிருத்துவாங்க. குடம் இறைவனின் திருமேனி, குடத்தின் மேல் வைக்கப்படும் தேங்காய் இறைவனின் சிரம். தேங்காயில் இறைவனின் முகத்தை சந்தனத்தால் உருவாக்குவாங்க. அதற்கு தேங்காய் சிகையுடன், அதாவது குடுமியுடன் இருக்கணும். எனவே குடுமியுடன் கூடிய தேங்காயை கும்பத்தில் வைப்பது வழக்கம். இதனாலதான் நம்ம சுவாமிக்கு தேங்காய குடுமியோட படைக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வர்ற பதிவுகள்ல உங்களுக்கு பூஜைக்கான பதிவும் அதற்கான விளக்கமும் கொடுக்க இருக்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இது போல ஆன்மீக தகவல்கள் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.